நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். லெட்ஸ் டேக் அவர் பைபிள். யாத்திராகமும் 33வது அதிகாரம் 14ஆம் வசனம். வேதத்தை எடுத்துக்கொண்டவர்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சேர்ந்து படிப்போம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் கூட கர்த்தருடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு இந்த வேதத்திலே படித்த இந்த வசனமானது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். தேவ ஜனமே, கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? What we need to do, what we need to do. கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் மோசேயை வனாந்தரத்திலே 40 நாள் அலைந்து திரிந்த மோசேயை தன்னுடைய மாமனாராகிய ஜெத்ரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மோசேயினிடத்திலே கர்த்தர் சொல்கிறார், நான் என் ஜனங்களின் அழுகுரலை கேட்டேன். நீ போய் என் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நான் காண்பிக்கிற, நான் கொடுக்கும் தேசத்துக்கு கொண்டு வா என்று சொல்கிறார். மோசே முதலாவது கர்த்தருக்கு செவி கொடுக்கவில்லை. மோசேக்கு பயம், நான் ஒரு கொலையாளி, எனக்கு திக்குவாய், நான் எப்படி இதை செய்வேன்? நான் எப்படி அங்கே போய் எகிப்தின் ராஜாவுக்கு முன்பாய் நிற்பேன்? ஏனென்றால் மோசேக்கு தெரியும், அவன் எகிப்தின் அரண்மனையிலே 40 வருடம் வளர்ந்தவன். இந்த மோசே எல்லாவற்றையும் அறிந்திருந்தான். இஸ்ரவேலின் தேவனை மோசே மற்ற ஜனங்களைப் போல் அறிந்து கொள்ளவில்லை. இந்த இஸ்ரவேல் தேவனை குறித்து மோசேக்கு பரிச்சயம் இல்லாதிருந்தது. கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் பாதரட்சிகளை கலற்று என்று சொல்கிறார். மோசேக்கு ஆச்சரியம், இந்த நெருப்பு இந்த செடியை கருகி போடவில்லையே, பச்சை பசையா இருக்கிறது என்று சொல்லி. கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு மனிதனை உருவாக்கும் என்பதிலே முதலாவது பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் மோசேயை தலைவனாக உருவாக்குவதற்கு கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்திலே வந்தது. இந்த மோசே முதலாவது செய்தது, அவன் தள்ளிவிட்டாலும், நான் போகவில்லை என்று சொன்னாலும், கர்த்தர் உன் சகோதரனாகிய ஆரோனை உனக்கு நான் அனுப்புகிறேன், அவன் உன் வாயா இருப்பான், அவன் உன்னோடு வருவான் என்று சொல்லி திட்டப்படுத்தினது பிறகு மோசே எடுத்துக்கொண்டு அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு போகிறான். மோசே போன இடமெல்லாம், மோசே எகிப்தின் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் மோசேக்கு முன்பாக இருந்தது. கர்த்தருடைய பிரசன்னம் மோசேக்கு முன்பாக கடந்து சென்றது. கர்த்தருடைய சமூகம் மோசேக்கு முன்பாக இருந்ததினாலே எகிப்தின் ராஜா மோசேயை ஒன்றும் செய்ய முடியவில்லை. மோசேயினுடைய கைகளில் இருந்த கோல் கீழே போட்டதும் பாம்பாய் மாறி மற்ற எல்லா பாம்பையும் விழுங்கி போட்டது. எகிப்தினுடைய ராஜா எவ்வளவு பெரிய தந்திரமான காரியங்களை மோசே செய்வதைப் போல செய்தாலும், மோசேக்கு ஈடாக மோசேயோடு இருக்கிற கர்த்தர் செய்கிறதான காரியங்களை செய்ய முடியவில்லை. தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக உங்களை ஒருவனை மேற்கொள்ள முடியாது. இந்த பிரசனத்தை நாம் எப்படி காத்து கொள்ள முடியும்? இந்த பிரசனம் எனக்கு முன்பாக எப்படி செல்லும் என்கிறதான கேள்வியை நாம் பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வசனம், the word of the Lord is the light, the word of the Lord is the lamp. கர்த்தருடைய வசனம் உங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமும்
தீபமாக இருக்கிறது. வெளிச்சம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அறிகுறியாக இருக்கிறது. மோசே சீனாய் மலையிலே கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வரும்பொழுது அவனுடைய மோசேக்கு முன்பாக அந்த பெரிய லீடர் மோசேக்கு முன்பாக, ஆடு மேய்த்திருந்த மோசேக்கு முன்பாக யாருக்கும் தெரியாத ஒரு பிரசன்னம் கடந்து சென்று கொண்டிருந்தது. அந்த பிரசன்னம் என்ன தெரியுமா? பகலிலே மேக ஸ்தம்பமாயும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாயும் நடந்து கொண்டிருந்தது. The presence of the Lord was so evident, the people of Egypt could not harm Moses. மோசேயை நினைத்திருந்தால் எகிப்தியர்களை அழித்து போட்டிருக்கலாம். மோசே நினைத்திருந்தால் இந்த ஒரு மனிதன் அழித்து விட்டால் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே போக முடியும் என்று சொல்லி பார்வோனுடைய எல்லா சேனைகளும் சேர்ந்து மோசை அழித்திருக்கலாம். ஆனால் மோசையின் மீது ஒரு சுண்டு விரல் வைக்க முடியல, ஒரு கையை கூட வைக்க முடியல. ஏன் தெரியுமா? மோசைக்கு முன்பாக கர்த்தருடைய பிரசனம் நடந்து சென்றது. மோசைக்கு முன்பாக கர்த்தருடைய பிரசனம் கடந்து சென்றது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்றார், மோசே இந்த அடையாளத்தை பார்த்து அவங்க கலங்க மாட்டாங்க. மறுபடியும் பார்வோனுடைய இருதயம் கடினமாகும், எகிப்தின் ராஜாவின் இருதயம் கடினமாகும். நீ நாளைக்கு இந்த அடையாளத்தை செய். வானத்திலிருந்து கல்மலை வரும், வெட்டுக்கிளிகள் வரும், மிருகஜீவங்கள் செத்து போகும், தண்ணீரெல்லாம் ரத்தமாகும், தவளைகள் வரும், வாதைகள் 10 வாதைகள் அனுப்புகிறார். மோசையோடு கூட இருந்த தேவன் மோசைக்கு முன்பாக அவர் சென்றதினாலே எகிப்தில் உள்ள அத்தனை பேர்களும் மோசையை பார்த்து பயந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதற்கு பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவது கர்த்தருடைய பிரசன்னத்தை உங்களோடு கொண்டு செல்லும். ஹல்லேலூயா! மோசே கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து எகிப்திற்குள்ளே செல்கிறார். இதே எகிப்திலிருந்து தப்பி ஓடி வந்த கைதியாக பயந்து போய் என்னை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி தப்பித்து ஓடிப்போன மோசே இன்றைக்கு தலை நிமிர்ந்து தைரியமாய் நிற்கிறதற்கு காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன்? இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான காரியத்திலிருந்து தப்பித்து வந்திருக்கலாம், பலவிதமான அடிமைத்தனத்தின் தப்பித்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கை கொண்டு அதன்படி நாம் வாழும் பொழுது உங்களுக்கு முன்பாக ஒருவனும் உங்கள் மீது கை வைக்க முடியாது. ஒருவனும் உங்களை நியாய தீர்ப்புக்கோ எந்த இடத்துக்கு கொண்டு போக முடியாது. மோசையின் மீது ஆரோனின் மீதும் ஒருவராலும் எதையும் செய்ய முடியல. ஒவ்வொரு தடவையும் மோசே பார்வோன் மன்னனுக்கு முன்பாக நிற்கிறான். எப்படி ஒரு அடிமையா இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து ஒரு ஜனம் ஒருவன் இருந்து பார்வோன் மன்னனுக்கு போய் முன்பாக நிற்க முடியும்? கர்த்தருடைய பிரசனம் உங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது எல்லா ஜனங்களும் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். எல்லா ஜனங்களும் உங்களை பார்த்து விலகி இருப்பார்கள், உங்கள் மீது கை வைக்க மாட்டார்கள். மோசே பலத்த செய்கையினாலே கர்த்தருடைய பிரசனத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். ஆனால் இந்த எகிப்திய ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மோசே கீழ்ப்படிந்தது போல ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் மோசேக்கு சொன்ன கட்டளைகளை இந்த ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. Moses obeyed God in everything, but the people of Israelites didn't obey the Lord. ஒரு இடத்திலே வந்து மோசே 40 நாள் மலையின் மீது ஏறி கர்த்தரோடு கூட உபவாசி ஜெபித்து கொண்டிருக்கிறார். கீழே இருக்கிற ஜனங்கள் தங்களுக்கு என்று சொல்லி ஒரு விக்கிரகத்தை உருவாக்க ஆரம்பித்தார்கள். ஆரோனை பார்த்து சொல்றாங்க, மோசே போய் ரொம்ப நாளாயிடுச்சு, எங்களை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும், எங்களை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி தங்கள் காதுகளிலும் கைகளிலும் இருந்த எல்லா தங்கத்தையும் உருக்கி ஒரு கன்று குட்டியை செய்கிறாங்க. அருவருப்பு, கர்த்தருக்கு கோபத்தை மூட்டுகிற அருவருப்பு. இத்தனை நாள் இந்த கன்று குட்டியா நடத்தி வந்தது உங்களை, இத்தனை நாள் இந்த கன்று குட்டியா பகலிலே மேகஸ்தம்பமாயும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாயும் வனாந்தரத்திலே காடைகளையும் வனாந்தரத்திலே மன்னாவையும் பொழிந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக இருமாப்பா இருந்தது.
இஸ்ரவேலின் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக கடினமுள்ளதாய் வணங்கா கழுத்துள்ளதாய் இருந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு தேவனை கர்த்தரை மறுதலிக்கத்தக்கதாக கர்த்தரை தூக்கி போட்டுவிட்டு தங்களுக்கென்று ஒரு சொரூபத்தை செய்து கொள்றாங்க. தங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை உருவாக்குறாங்க. அந்த சொரூபத்திற்கு முன்பாக நடனமாடி ஆடல் பாடி அந்த சொரூபத்தை பிரதிஷ்டையும் பண்ணி அந்த சொரூபத்தை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு இருமாப்பு, எவ்வளவு அருவருப்பான காரியம்! இன்னைக்கு உங்க இருதயத்தில் விக்கிரகத்தினுடைய காரியங்களோ, விக்கிரகத்தினுடைய வாசனையோ, விக்கிரகத்தினுடைய எண்ணங்களோ வராதபடிக்கு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த காரியம் கர்த்தருடைய பிரசன்னத்தை தடுத்து நிறுத்திவிடும். மோசே மலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். 40 நாள் 10 கட்டளைகளை வாங்கி கொண்டு கர்த்தருடைய கைப்பட எழுதுகிற கட்டளை 10 கட்டளை 10 கமாண்ட்மெண்ட்ஸை வாங்கி கொண்டு அவர் வரும்பொழுது பார்த்த காட்சி அவருடைய இருதயத்தை உடைத்து போடுகிறது. தேவனோடு நான் இருந்து கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார். ஆனால் இந்த அறிவில்லாத ஜனங்கள், அறியாமையில் இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்டதான சொரூபத்தை, இப்படிப்பட்டதான விக்கிரகத்தை உருவாக்குறார்களே. தேவச்சனமே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எப்படி என்பதை மறந்து விடாதீங்க. ஆரம்பத்தில் நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி கர்த்தர் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், எப்படி உங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் என்பதை மறந்து விட்டீங்களா? ஆரம்பத்திலே கர்த்தரோடு இருந்த நீங்கள் இன்றைக்கு கர்த்தரை விட்டு அவருக்கு கொடுக்கிற நேரத்தை மொபைல் போனுக்கோ, மனிதனுக்கோ, டிவிக்கோ, இல்லை ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கோ, இல்லை உங்க வேலைக்கோ நீங்க கொடுத்து உங்களுக்குள்ளே ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி கொண்டீங்களா? என்ன தெரியுமா நடந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனங்களோடு என்னால வர முடியாது. I cannot go with this people. மோசே, நீ ஜனம் நடத்து அப்படின்னு சொல்லும் பொழுது மோசே சொல்றார், ஆண்டவரே, என்னால இந்த ஜனம் நடத்த முடியாது, நீ எனக்கு முன்பாக கடந்து வரணும் ஆண்டவரே. ஐ நீட் யூ. லாபா சியாந்த ரபுஷே. இந்த வசனத்தை படிப்போம். யாத்திராக 33:13. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். மோசே சொல்றார், உம்முடைய வழி எனக்கு அறிவியும் ஆண்டவரே. லார்ட் டீச் மீ. 12ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததுண்டானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். மோசே கெஞ்சிறார் கர்த்தரிடத்துல, ஆண்டவரே, இந்த ஜனம் உம்முடைய ஜனம் ஆண்டவரே, நீங்க எனக்கு முன்பாக செல்லுவேன்னு சொன்னீங்களே, தயவாக உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கட்டும், இந்த ஜனம் உம்முடைய ஜனம் என்று நீங்க அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மோசே கெஞ்சிறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ வணங்கா கழுத்துள்ளவர்களாக கர்த்தரை தூக்கி போட்டுவிட்டு ஒரு கன்றுக்குட்டியை வைக்கிறாங்க. எவ்வளவு கொடுமையானது! கர்த்தருடைய இருதயம் எவ்வளவு உடைந்திருக்கும். மோசே சொல்றார், ஆண்டவரே மன்னிங்க, தயவாய் மன்னிங்க, கிருபை கிடைக்கட்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? அதற்கு கர்த்தர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். மோசேக்கு தெரியுது பாருங்க,
நீங்க என் கூட வர்றதுனால தான் நாங்க விசேஷித்தமானவங்க, நீங்க இல்லைன்னா we are zero. நீங்க என் கூட வரலனா எங்களை இந்த இடத்துல இருந்து கொண்டு போகாதீங்க, இந்த இடத்தை விட்டு நாங்க போக மாட்டோம், நீங்க என் கூட வரணும். ஒரு லீடர், ஒரு மோசே கெஞ்சுறாரு. யாருக்காக? 20 லட்சம் ஜனங்களுக்காக. ஆனா இந்த 20 லட்சம் ஜனங்கள் கர்த்தரை தூக்கி போடுறதுக்கு இந்த செகண்ட் எடுத்துக்கிட்டாங்க. This second they took to throw the Lord, the God who delivered us from the hands of the Egyptians, who the Lord who delivered from the slavery of the bondage, slavery and the bondages, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கின கர்த்தரை தூக்கி போடுறதுக்கு இந்த நொடி தான் எடுத்தாங்க. ஆனா மோசே போய் கெஞ்சுறாரு, ப்ளீஸ் எங்க கூட வாங்க, நீங்க வந்தாதான் நாங்க விசேஷித்தமானவர்கள், நீங்க வரலன்னா எங்க எல்லா ஜனங்களும் அழித்து போடுவாங்க. we are special because you are with us. இன்னைக்கு தெரியணும் உங்களுக்கு, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த ஒரு ரகசியம் தெரியணும். because of the Lord you are so special, because of the Lord you are saved, because of the Lord you are alive. கர்த்தர் இல்லாவிட்டால் நாம் விசேஷித்தமானவர் அல்ல, கர்த்தர் நம்மோடு இல்லாவிட்டால் நாம் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த உண்மையையும் இந்த காரியத்தெல்லாம் தெரியல. உங்களுக்கு தெரியுமா, 2 பேர் தான் கானானுக்குள்ள பிரவேசித்தாங்க. many people perished in the wilderness. வில்டர்னஸ்ல வனாந்திரத்திலே அழிந்து போனாங்க. கர்த்தருக்கு பிரியமானதை, கர்த்தருடைய வழியை கை கொள்ளவில்லை. யோசுவாவும் காலேப்பும் அதற்கு பிறகு புதிய தலைமுறைகள் மாத்திரம்தான் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடிந்தது. கர்த்தர் எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, எவ்வளவு மன்னிப்பு கொடுக்கிறாரு. அவங்க சொல்றாங்க, நாங்க எகிப்துல வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், கொமட்டிக்காய் சாப்பிட்டோம், அது சாப்பிட்டோம், இது சாப்பிட்டோம், வனாந்தரத்தில் இங்கே என்ன இருக்கு, வனாந்தரத்தில் தண்ணி இல்லை, எங்கள் வனாந்தரத்தில் கறி இல்லை. கர்த்தருடைய இருதயத்தை ஒவ்வொரு நாள் உடைத்து கொண்டிருந்தாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் மோசே போய், ஒரே ஒரு மனிதன் போய், ஆண்டவரே நீங்க எங்க கூட வந்தா விசேஷித்தமானவர்கள், நாங்க எங்க கூட வாருங்க, உங்களுடைய கண்களை எங்களுக்கு கிருபை வேண்டும். அதற்கு கர்த்தர் சொல்றாரு, சரி மோசே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். தெய்வ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். நீங்க ஒரு நாளும், நானும் என் சந்ததியும் கர்த்தரை நான் வெறுக்க மாட்டேன், கர்த்தரை தூக்கி போட மாட்டேன், என்னை இந்த நாள் வரை காப்பாற்றி வருகிற கர்த்தருக்கு விரோதமாக நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். லெட்ஸ் டேக் அ ஃபர்ம் டிசிஷன். லெட்ஸ் sink in the presence of the Lord. நம்மை கர்த்தருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து அவருடைய பிரசன்னத்திலே மூழ்கி இருப்போம். பார்வோனும் அவன் சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போட வந்தாங்க. பார்வோன் பின்னாடி துரத்திட்டு வரான். பார்வோன் மாத்திரமில்ல, பார்வோனுடைய எல்லா சேனைகளும், அந்த காலத்துல எகிப்தினுடைய ராஜாவினுடைய சேனைகள் பலத்த சேனையா இருந்தது. இந்த பார்வோனுடைய சேனையை கர்த்தர் இந்த செகண்ட்ல கடலில் கவிழ்த்து போட்டார். ஒருத்தரும் சண்டை போடல பார்வோனுக்கு எதிராக. கர்த்தருடைய பிரசன்ன மாத்திரம் பிளந்த கடலை மறுபடி மூட வைத்தது. அவ்வளவுதான், பார்வோனின் எல்லா சேனைகளும் அழிந்து போனாங்க. இன்னைக்கு உங்களுக்காக எத்தனை தடவை கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பார்வோனின் சேனைகளை அழித்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? உங்களை பலவீனப்படுத்தும்படிக்கு, உங்களை அடிமைப்படுத்தும்படிக்கு, உங்களை அழித்து போடும்படிக்கு வருகிற பார்வோனின் சேனைகளை கர்த்தர் அழித்துக் கொண்டிருக்கிறார். தயவாக கர்த்தருடைய சமூகத்திலே மாத்திரம் நாம் இருந்து கொள்வோம், கர்த்தருடைய வழிகளை மாத்திரம் நடப்போம். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லாவிட்டால் நாம் ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடாது. You should not start a day before you go to the presence of the Lord. காலையில் எழுந்தவுடனே கர்த்தருடைய சமூகத்திலே போய் காத்திருங்க. Go and wait in the presence of the Lord. Tell the Lord, இந்த நாளை நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக வரலனா. I cannot start this day without your presence. Can someone say hallelujah? Can someone say hallelujah? கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாத ஒரு நாள் அந்த நாள் இருளான நாளாக இருக்கும். The presence of the Lord will make your day better, best. The presence of the Lord will make you special.
கர்த்தருடைய பிரசனம் தான் உங்களை விசேஷத்தனை மாற்றும். மோசேக்கு இந்த ரகசியம் தெரிந்தது. Because Moses was an ordinary shepherd in the wilderness, Moses lost the glory. மோசேயுடைய மரியாதை எல்லாமே எகிப்தோடு முடிஞ்சிருச்சு. இப்பொழுது மாமனாருடைய வீட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். மோசேயை தலைவனாகவும் மகிமையான ஒரு தீர்க்கதரிசியை மாற்றினது கர்த்தருடைய பிரசனம். ரபா சியாந்த லபௌசே கேலியாஷ். The presence of the Lord made Moses a great leader, a great prophet. உங்களை அசாத்தியமான மனிதனாய் மாற்றுவதற்கு, உங்களை வல்லமை நிறைந்த மனிதனாய் மாற்றுவதற்கு கர்த்தருடைய பிரசனம். நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கிறேன். I will give you in a written format. If you do not obey the Lord, forget about the blessings of the Lord. If you do not obey the Lord, forget about the presence of the Lord. என்னதான் ஜெபித்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியலனா, கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கலனா, கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை விக்கிரகத்துக்கு கொடுத்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக செல்லாது. He is a loving God, He is a forgiving God, He is our Father, but still அவர் வைராக்கிய வாஞ்சை இருக்கிற தேவன், பாவத்தை பாராத சுத்தக்கிணர். He cannot tolerate sins. He will forgive you. He will forgive you, but He cannot tolerate the sins. He cannot go near. He cannot tolerate sins. ZT ன்னு சொல்லுவாங்க கார்ப்பரேட்ல. ZT means zero tolerance. God has zero tolerance for the sins. God has zero tolerance for the idols. கர்த்தருக்கு கொடுக்கிற இடத்தை நீங்கள் விக்கிரகத்துக்கு கொடுத்திருந்தீங்கன்னா, விக்கிரகம் அது உங்க பாவமா இருக்கலாம், உங்கள் லஸ்ட்ஃபுல் திங்ஸா இருக்கலாம், உங்களுடைய மற்ற காரியங்களுக்கு நீங்க நேரத்தை கொடுத்திருக்கலாம். எழுந்த உடனே நீங்க கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்காம, கர்த்தருடைய சமூகத்தில் காத்து இல்லாமல் போய் ஃபோன்லையும் டிவிலையும் நியூஸ் பேப்பர்லையும் மற்ற காரியங்களிலும் போய் நீங்க இருந்து அந்த நாளை சந்திச்சு அந்த நாளை சக்சஸ்ஃபுல்லாக மாற நினைக்காதீங்க. டோன்ட் எவர் திங்க் தட் டே வில் பி சக்சஸ்ஃபுல். Without the Lord's presence, you are not special. Remember this. கர்த்தருடைய சமூகம் இல்லாமல் நீங்க விசேஷித்தமானவர்கள் அல்ல. நான் விசேஷித்தமானவர் அல்ல. நாம் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக சென்றால் நான் இங்கிருந்து இந்த நாளை ஸ்டார்ட் பண்றேன். Without your presence, I will not start this day. I will not start. Please. காலையில் எழுந்த உடனே, once you wake up from your bed, kneel down and look to the Father. Look to the Lord. Ask the Lord, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக வரட்டும். I always tell my wife, I always tell her, first seek the Lord. Do not go from your house without seeking the Lord. எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, முதலாவது கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லி. First seek the Lord. Don't go and drive. Don't go and speak to anyone. Don't go and take your mobile phones. Start the day with the Lord. Moses is crying. மோசே அழுகிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் இல்லைன்னா நாங்க போக மாட்டோம் இந்த இடத்தை விட்டு. மோசேக்கு தெரியும் கர்த்தருடைய வல்லமை என்னது என்று சொல்லி. The people of Israelites were out of the Lord's way. மோசே 40 நாள் 10 கட்டளையை சுமந்து கொண்டு வராரு. வந்து பார்த்தா ஆடி பாடி, எதுக்கு முன்னாடி? விக்கிரகத்துக்கு முன்னாடி. மோசேக்கு வந்த கோபம் அந்த 2 கட்டளையும் கற்பலகையும் எடுத்து அந்த விக்கிரகத்து மேல போட்டு உடைத்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறாரு. இப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறீங்களே, இவ்வளவு வருஷம் உங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வராரு, ஒரு 40 நாள் பொறுத்து கொள்ள முடியலையா? நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் பேசலன்னு சொல்லி கர்த்தரையே தூக்கி போட்டுட்டீங்களே. How can you do this? How can you do this? The Lord was so silent. The Lord was waiting what you are going to do. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இந்த செகண்ட்ல எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த எல்லா பாண்டேஜஸ் இருந்து வெளியே கொண்டு வந்த கர்த்தரை தூக்கி போடுவதற்கு
எப்படி மனது வந்தது என்று சொல்லி மோசேக்கு கோபம். கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, மோசே சொல்ற, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். நான் எப்படி உம்முடைய பிரசனத்தை எனக்கு முன்பாக கொண்டு வருவது? How can I take your presence before me? உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். Show me thy way, I will follow it. தேவனே, உடைய வழியை எனக்கு கெஞ்சுறாரு. உம்முடைய கண்களில் கிருபை. இந்த மாதிரிலாம் மோசே ஜெபித்ததே கிடையாது. முதல் முறையா ஜனங்களுக்காக மோசே கதறாரு. We are so special because you are with me, you are with us. கர்த்தர் மோசேயை பார்த்தாரு. ஐயோ, ஒரு மனிதனுக்காக மனம் இறங்குறாரு. முழு உலகமே பாவத்தில் இருக்கும் பொழுது ஆதியாகமத்தில் போட்டிருக்கு, கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. Because of one man's righteousness, நோவாவுடைய நீதிமானாய் வாழ்ந்ததினாலே இன்னைக்கு மனுக்குலம் இருக்கிறது. கர்த்தர் முழு உலகத்தையும் அழித்து போட்டார், ஆனால் நோவாவினுடைய குடும்பத்தை அழித்து போடவில்லை. He will not judge the righteous with the unrighteous. நீதிமானை அவர் அநீதிமானோடு துன்மார்க்கனோடு நியாயம் தீர்க்க மாட்டார். Please understand this. இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை. அதை விட உங்களுக்காக ஒருவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலே மோசேயை போல பரிந்து பேசுகிறார். ஃபாதர், மன்னிச்சிருங்க ப்ளீஸ், அவங்கள மன்னிச்சிருங்க, என் பிள்ளைகளை மன்னிச்சிருங்க, என்னுடைய மகளை மன்னிங்க, மகனை மன்னிங்க, ப்ளீஸ் இன்னொரு சான்ஸ் கொடுங்க. கனி கொடுக்காத மரம் எல்லாம் அது வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். இந்த வருஷமும் கனி கொடுக்கல, வெட்டும் பொழுது இயேசு கிறிஸ்துவ பிதாவை இன்னும் ஒரு வருஷம் கொடுங்க, அவன் கனி கொடுப்பான், என் மகன் கனி கொடுப்பான். உங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஒரு பிரதான ஆசாரியர். அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதனால தான் காலை தோறும் நம்மிடத்திலே அவர் வழியை அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். Each and every day the Lord is speaking to us continuously. My beloved son, my beloved daughter, come to me, I will give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவை செவையாக்குவேன். I will do it என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் உனக்கு செய்வேம்மா, நான் உனக்கு செய்வேன் இதை. Come to me. Thank you Lord. Thank you Jesus. அதற்கு கர்த்தர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். He quickly changed his mind. இதுதான் கர்த்தர். இமீடியட்டா கர்த்தர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். லேப்ரஹாந்தோலோ ஷேகே லீரஹாசே பிரஹாந்தோலோபோ ஷிகராதனா. If you want the Lord's presence to go before you, கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டுமா? Follow his commandments. Love the Lord. Seek his face. அவருடைய முகத்தை முதலாவது தேடுங்க. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வணங்கா கழுத்துள்ளவெல்லாம் இருக்க வேண்டாம். மோசே அவருடைய வாழ்க்கையில செய்த ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வழியை நன்கு அறிந்திருந்தார். உங்களுக்கு தெரியுமா, மோசே 40 நாள் 10 கட்டளையை வாங்கிட்டு வந்தார். கர்த்தர் கைப்பட எழுதி கொடுத்தார். இந்த ஜனங்கள் நிமித்தமாக மறுபடியும் 40 நாள் இரவும் பகலும் போய் மலையை தங்கி மறுபடியும் 10 கட்டளைகளை வாங்கி கொண்டு வருகிறார். ஒரு தகப்பனுடைய அன்பு மோசேக்கு இருக்குமானால், மோசேயை விட பல 1000 மடங்கு ஃபாதருடைய லவ், தகப்பனுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அதனால தான் நீங்களும் நானும் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கிறோம். Though we were sinners, though we were kept for judgment, but the Lord has graciously saved us from the judgment. நம்மை கிருபைக்குள்ளாய் வைத்து நம்மை விசேஷித்தமானவர்களாக மாற்றியிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
நேற்று தினத்தில் பார்த்தோம், சோதோமுக்கு நேராக லோத்து கூடாரத்தை போட்டான். இந்த உலகம் சோதோமை போல் இருக்கிறது. சோதோமை விட்டு ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தர் பிரித்து வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் சோதோமிற்குள்ளாக வாழுகிற ஜனங்கள்ல பரம கானானை நோக்கி, பரலோகத்தை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கானானுக்கு நேரே பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. வாட் எ கிரேட் பிரிவிலேஜ், வாட் எ கிரேட் ஹானர். நீங்களும் மனுஷங்க தான், உங்க பக்கத்து வீட்டுக்கார மனுஷங்க தான், உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கெலாம் இந்த வாய்ப்பு இல்லையே. எனக்குள்ள ஓடுற ரத்தம் தான் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, என்னுடைய சுற்றில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. பட் why I am so special? Why God has chosen me? ஏன் கர்த்தர் என்னை தெரிந்தெடுக்க வேண்டும்? உங்கள் மூலமாக கர்த்தர் அவர்களை ரட்சிப்பதற்காக ஒரே ஒரு மோசை 20 லட்சம் ஜனங்களை காப்பாற்றி விடுகிறார். One Moses has saved 20 lakhs people from the judgment. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி மோசே கதறுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்களாக இருக்கிறோம். We know the Lord's ways. ஆனால் நாமும் சில நேரங்களிலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறதில்லை. கர்த்தரை தேடுவதில்லை. கர்த்தரை தேடுவதற்கு பதிலாக we are seeking the worldly things. இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். Let's take a decision. உங்க சம்பளம் வந்த உடனே நம்ம சம்பளத்தை என்ன பண்றோம் தெரியுமா? இந்த கடன், இந்த இஎம்ஐ, இதுக்கு அதுக்குன்னு சொல்லி பிரித்து வைக்கிறோம். நான் வேலைக்கு போனதுலேருந்து முதல் சம்பளம் வாங்கின உடனே every month when I get the salary, I will remove the tithe. முதல் தசம பாகத்தை எடுத்து வச்சிருவேன். இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது, கர்த்தருக்காக. I did this. கர்த்தருக்காக நான் செய்தேன். இது கர்த்தர் என்னை ஆஸ்வதிக்கிறது என் கண்கூடாய் பார்க்க முடிந்தது. Each and everything honor the Lord. Each and everything say, Lord, எனக்கு இது இவ்வளோ தேவை இருக்கு, ஆனாலும் I honor you. I honor the word. I honor your commandments. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தரை கனப்படுத்தாமல் இருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் கனப்படுத்துங்க. சின்ன சின்ன காரியத்தை கனப்படுத்துங்க. The Lord will bless you. People will see your blessings and they will glorify the Lord. அவர்கள் கேட்பாங்க, உங்களுடைய ரகசியம் என்ன? What is your secret? உங்க வேலை ஆஸ்வதிக்கப்படணுமா? உங்க கைகளின் பிரயாசம் ஆஸ்வதிக்கப்படணுமா? முதலாவது கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கொடுங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு கர்த்தர் இந்த நேரத்தை ஏற்படுத்திய கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். Because if you don't have the presence of the Lord, don't go from your house. Don't get out of your house. உங்க வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. Danger. Don't go. Ask the Lord. Pray first. ஆண்டவரே, இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், இன்னைக்கு நான் இந்த காரியத்துக்காக போகிறேன், முன்னாடி எனக்கு முன்பாக நீங்க வாங்க. Lord, please come. ப்ளீஸ் கம். மற்றவங்க போவாங்க, கர்த்தரை வணங்காதவர்களுக்கு எல்லாம் நடக்கும். எவ்ரிதிங் ஹேப்பன், நல்லது நடக்கும். கர்த்தரை வணங்குற நமக்கு எல்லா நன்மையான வரமும் பரத்திலிருந்து தான் வரணும். எப்போ உங்களை சத்துரு கீழே தள்ளலாம் தான் பார்ப்பான். யூ ஆர் இன் அ கான்ஸ்டன்ட் பேட்டில் ஃபீல்ட். நீங்கள் ஒவ்வொரு நாளும் யுத்த களத்தில் இருக்கிறீங்க என்பது மறந்துடாதீங்க. யூ ஆர் ஆல்வேஸ் இன் அ பேட்டில் ஃபீல்ட். யூ ஆர் ஆல்வேஸ் இன் அ பேட்டில் ஃபீல்ட். ராபா ஷியாந்தா லேபா ரோடா ஹாந்தலே. முதல் குழந்தை கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். The first born is for the Lord. The first born is for the Lord. எங்கள் வீட்டில் நான் முதல் குழந்தை. எங்கள் அம்மாவுக்கு நான் முதல் பையன். என்னை கர்த்தருக்கு என்று எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்ட உடனே என்னை கர்த்தருக்கு என்று கொடுத்துட்டாங்க. என்னை கேட்பாங்க, சின்ன வயசில் கேட்பாங்க. எனக்கு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் கேட்பாங்க எங்கள் ஸ்கூலில். நான் சொல்லுவேன், ஐ வாண்ட் பிகம் அ மிஷனரி டாக்டர். நான் மிஷனரியாக போக விரும்புகிறேன். ஐ வாண்ட் பி அ மிஷனரி. எனக்கு சின்ன வயதிலே அந்த ஸ்கூலில், ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல், எல்லாரும் சொல்லுவாங்க காட்காக வாழணும்,
But when I turned 13, 13 வயதாகும் பொழுது கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். The Lord has chosen me. I received the anointing. என்னை அபிஷேகித்த தேவன் இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது எனக்கு வயது 34. 21 வருடங்களாக, for the past 21 years, the Lord is faithful. The Lord is faithful. The Lord is guiding me. 21 வருஷம் ஒரு தேவன் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அந்த தேவன் உங்களை நடத்துவார். எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கினார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் சொன்ன வசனத்தின்படி கர்த்தரின் நடத்தினார். ஒவ்வொரு நாளும் 13 வயதில் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு எனக்கு ஒருவர் சொன்னாங்க, நான் படித்த அந்த போர்டிங் ஸ்கூலில் சொன்னாங்க, நீ பரிசுத்த ஆவியானவரோடு நீ நடக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட டைம் செட் பண்ணி நீ ப்ரேயர் பண்ணணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் 5 மணிக்கு எவ்ரிடே ஈவினிங் 5 o'clock மாடியில் போய் என்னுடைய பைபிள் எடுத்து நேர் முழங்காலில் ஐ யூஸ் டு ரீட். 13 வயது, நான் உங்களுக்கு கதை சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். 13 வயதில் என்னுடைய பைபிள் எடுத்து நேர் முழங்காலில் படிக்க ஆரம்பித்தேன். வசனத்தை படிப்பேன், நேர் முழங்காலில் ஜெபிப்பேன். இதுதான் என்னோடய ரொட்டீன். 8th 9th 10th இதுதான், திஸ் வாஸ் மை ரொட்டீன். ஒவ்வொரு நாளும் இதை பண்ணுவேன். காலையில் 5 மணிக்கெலாம் 5:30 மணிக்கெலாம் என்னை கர்த்தர் எழுப்பி விட்டுருவார், ஆவியான எழுப்பி விட்டுருவார். ஐ வில் வேக் அப் ஃப்ரம் மை பெட், ஐ வில் சீக் த லார்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, பட் ஐ வில் சீக் த லார்ட். எனக்குள்ள அந்த வாஞ்சையை கர்த்தர், நீங்கள் என்னை இப்போ பார்க்குறீங்க, யூ மே திங்க் ஹவு திஸ் பிரதர் இஸ் ஏபிள் டு கம் டெய்லி ஃபார் த லைவ். எப்படி இவர் வந்து தினம் லைவ்ல தினம் வராரு? யாருக்காவது அந்த யோசனை வந்திருக்கா? How come we can come to the live daily? கர்த்தர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். He is giving me the strength. I am not special, but He made me special because His presence is with me. Hallelujah. 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 கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லணும். கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லணும். அவர் நம்மை விசேஷித்தமானவன் மாற்றுவார். You know one thing, how hard it is to come to live every day. டெய்லியும் லைவ் வர்றது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஆனால் என்னோடு வருகிறவர் என்னை வெட்கப்படுத்தினதே கிடையாது. The Lord who comes with me has never put me to shame. Has never ever put me to shame. என்னோடு வருகிற தேவன், தேவா நான் இதனால் விசேஷித்தவன் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். 13 வயதில் ரட்சிக்கப்பட்டேன், 13 வயது அபிஷேகம் பண்ணப்பட்டேன். சின்னதில் எல்லாம் சொல்லுவாங்க, I am from a Hindu family, I don't know the Lord Jesus, but the Lord has chosen me. ரே கலமாந்தோரோஷே, என்னோடு வருகிற தேவன் கடந்த 21 வருடமாக என் கூட வந்துட்டு இருக்காரு. உங்களோடு தேவன் வருகிறார். அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை குளியிலிருந்து உங்களை எடுத்து வைத்து நிறுத்தி இருக்கிறார். The Lord is so loving you. The Lord is loving you so much. He can do anything for you. இந்த ஊழியத்தினுடைய ரகசியமே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதுதான். நான் எந்த பாஸ்டர் பேக்ரவுண்ட் ஃபேமிலி கிடையாது. ஐ எம் நாட் ஃப்ரம் அ பாஸ்டர்ஸ் ஃபேமிலி. ஐ டோன்ட் ஹாவ் எனி ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் பாஸ்டர். எந்த பாஸ்டர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை. இந்த ஊழியத்தை நடத்துகிறது கர்த்தர். என் கூட வருகிற தேவன் கர்த்தர். The Lord God is with me. நான் பெரிய ஆளு நான் சொல்லலை, ஆனால் அவருடைய கிருபையினால, அவருடைய பிரசனம் எனக்கு முன்பாக செல்வதனாலே நான் அந்த பிரசனத்தை பார்த்து நான் போய்கொண்டிருக்கிறேன். தேவன் இல்லாவிட்டால் இந்த 300 நாட்கள் 304வது நாட்கள் நாம் இந்த லைவை பண்ண முடியாது. Yesterday was 304 days was completed. கர்த்தர் நம்மோடு இராவிட்டால் நாம்
எதுவுமே செய்ய முடியாது. we cannot do. this is a spiritual battle. உங்களுக்கு தெரியுமா? this is a spiritual battle. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இது உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் போதிக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நீங்களும் விசேஷித்தமானவர். பிகாஸ் யூ ஆர் டர்னிங் அப் எவ்ரி டே. எல்லா நாளும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க. அண்ட் யூ ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் யுவர் லைஃப் அண்ட் யூ ஆர் ட்ரைங் டு அப்ளை வாட் யூ ஆர் லேர்னிங் ஆன் தட் டே. மெனி பீப்புள் டோன்ட் ஹாவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மெனி பீப்புள் டோன்ட் ஹாவ் திஸ் special thing that the Lord is giving you. I believe this is a gift from the Lord. எனக்கு ஆச்சரியமானது. எனக்கு யூடியூப் லைவை பற்றி ஒன்றுமே தெரியாது. கேமராவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது. எப்படி இந்த லைவ் செட்டப் பண்ணணும் தெரியாது. பட் the Lord who is with me is guiding me. மோசேயோடு கூட இருந்த தேவன் மோசேயை நடத்தினார். I can strongly tell this anywhere. எல்லா இடத்துலையும் சொல்ல முடியும். வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் 2 நாள் லைவ் போகலாம். டெய்லி லைவ் போகிறது, டெய்லி கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது, இட்ஸ் வெரி வெரி ஹார்ட். இட்ஸ் வெரி வெரி ஹார்ட். பட் த லார்ட் இஸ் மேக்கிங் இட் ஸோ ஈஸி. த லார்ட் இஸ் கிவிங் மீ ஸ்ட்ரென்த். Yesterday I was so exhausted. Yesterday night I didn't sleep. Day before yesterday I didn't sleep. நான் தூங்கலை. தூங்காமல் நேற்று நான் லைவ் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறேன். சோதமன் குமாராவை பற்றி மெசேஜ் கொடுக்குறேன். மை ஒய்ஃப் வாஸ் சர்ப்ரைஸ். எப்படி நீங்கள் நைட்லாம் தூங்காமல் இருந்துட்டு நீங்கள் எப்படி நீங்கள் மெசேஜ் கொடுக்குறீங்க? ஹவு கேன் யூ கிவ் த மெசேஜ்? ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். ஷீ டசன்ட் நோ த லார்ட் ஹூ chosen me at the age of 13 is with me till now. என் தேவன் என்னை தெரிந்தெடுத்த தேவன், 13 வயதில் தெரிந்தெடுத்த தேவன் இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிறாரு. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவிய உற்சாகம் உள்ளது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். This word is very true. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். மாராகா துரபாஷியா ரகதலாஷ் லேஸ்யாந்தோ லேகபா ரஹாந்தலேஷி. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். My beloved brothers and sisters, கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். உங்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லும். எனக்கு தெரியும். I believe strongly my generations will serve the Lord. I don't want my children to serve this world. I want my children's children to serve the Almighty. என்னுடைய சந்ததி கர்த்தரை சேவிப்பதற்காக நான் வாஞ்சிக்கிறேன். என் சந்ததி கர்த்தரை சேவிக்கும். உங்களுடைய சந்ததியும் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டு கர்த்தரை சேவிக்கும். Our generations will proclaim the word of the Lord. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்கள் மத்தியிலே உயர்த்துகிற தேவன். அவர் எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துகிற தேவன். The Lord will lift you. The Lord will lift your generations. The Lord will make you great. Why? Because His presence is before you. அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. மாராதா காலாபா ஷிகேலே ரெபேஷி அரடாஷ். மேகஸ்தம்பம் உங்களை மூடிக்கொள்ளும். இரவிலே மேகஸ்தம்பம் பகலிலே மேகஸ்தம்பம் மூடிக்கொள்ளும். இரவிலே அக்கினி ஸ்தம்பம் மூடிக்கொள்ளும். உங்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் பாதுகாப்போடு இருப்பாங்க. என்னை சுற்றிலும், என் குடும்பத்தை சுற்றிலும் ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் உருவின பட்டயத்தோடு பாதுகாப்போடு இருப்பாங்க. Why? Because I am a son of the Lord. Why? Because you are a daughter of the Lord. Because you are son and daughters of the Lord. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. When you are sons and daughters of the Lord, walk in the ways of the Lord. Let's turn our life and walk in the ways of the Lord. நம்முடைய வழிகள் நேரா இருக்கட்டும். Let's not turn or deviate. இந்த ஊழியம் ஆரம்பித்து சிலர் from the starting வந்திருக்கிறாங்க. For example, Sister Jerlyn, she is from the starting of the ages. God is faithful. I think many people
பிரதர் டேவிட் ஜான் இஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் திஸ் மீட்டிங். இந்த ஊழியத்தில் ஆரம்பத்தில் இருக்கிறாரு. many people have traveled throughout this journey. Sister Patnavati, I think many people. ஆனா இன்றைக்கு நீங்களும் புதிதாய் வந்த நீங்களும் விசேஷித்தமானவர்கள். You are also blessed. God will add people in this ministry. Lord will add people in this ministry. கர்த்தருக்கு சித்தமானவர்களை இந்த ஊழியத்தில் கொண்டு வருவார். This ministry is not money motivated. This ministry is not motivated by the money. இந்த ministry பணத்தினால இந்த ministry நடத்தப்படல, கர்த்தருடைய சமூகத்தை நடத்தப்படுகிறது. You and me are led by the Spirit of the Lord. You and me are led by the presence of the Lord. நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தை நடத்தப்படுகிறோம். I strongly believe இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை எல்லாம் தாண்டி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அளவில்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துடைய காரியம் அழிந்து போகும். இந்த உலகத்துடைய காரியம் மண்ணோடு மண்ணா போகும். You cannot take a single dime, a single penny from this world, but you can store treasures in the heaven for you. உங்களுக்காக பரலோகத்தில் சொத்துக்களை சேர்த்து வைக்க முடியும். When you walk in the presence of the Lord, when you align your ways with the Lord's ways, கர்த்தருடைய வழியோடு நீங்களும் செவ்வையாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும். உங்கள் சந்ததி கர்த்தரை சேவிக்கும். ஒருத்தர் எழுந்தா போதும் கர்த்தருக்காக. If one man can live for the Lord, his entire generations will be blessed. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை எனக்கு குறித்து ஆச்சரியமா இருக்கும். He is not from a pastor's family. He is not from any influential family. சாதாரண குடும்பத்திலிருந்து ஒருவர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா. He is called by brother DGS Dinagaran. Brother DGS Dinagaran சொல்லி அவர் கூப்பிடுவாங்க. He shook the nations. தேசங்களை அசைத்தார். ஒவ்வொரு நாளும் 7 hours he used to pray. 7 hours every day he used to pray. 7 மணி நேரம் ஜெபித்தார் ஒவ்வொரு நாளும். How it is possible for a human being to pray 7 hours? Yes, it is possible. Yes, it is possible. நான் இன்னும் அந்த இடத்துக்கு வரல. I am trying to go in that way. I am trying to follow this man of God. I am trying to take the mantle. We need to attract the Lord. We need to think the Lord's ways. கர்த்தரை நாம் எப்பொழுதும் பக்கமா வைத்திருக்கணும். எப்போ வைத்துக் கொள்ள முடியும் தெரியுமா? அவருடைய வழிகளை நடக்கும்போது, அவருக்கு பிரியமானதை செய்யும் போது கர்த்தர் உங்களோடு இருப்பார். With this, I would like to close this day message. எத்தனை பேருக்கு இந்த நாளுடைய மெசேஜ் ஆசீர்வாதமா இருந்துச்சு? How many people are really blessed? எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can tell? உண்மையா சொல்லுங்க. கர்த்தர் உங்க கூட பேசினார் சொல்லுங்க. ஆர் எல்ஸ் இல்ல பிரதர், எனக்கு இன்னும் கர்த்தர் பேசல, எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லுங்க. எஸ் ரகாதுரமாஷியாதலாஷ் ரேடிடே கருடா ஹந்தலேஷ். Wow, many people. Sister Marian Samuel, Sister Nargis, Brother Alan Jones, Sister John Sirani, Sister Cherlin, Sister Grace, Sister Brother Joe Stalin. Hallelujah. Brother David John, Sister Jennifer, Sister Karshan. Many people, Sister Jamuna, Sister Jamuna, Sister Santi, Sister Lakshmi Kumar. God bless you, Sister. Thanks for joining. Sister Annie Besant, yeah, we pray for you. Sister Sita, Narmada, Sister Narmada. Okay, Sister Ganga James, Sudha sister. Okay, fine. உங்களோட கர்த்தர் இன்னைக்கு பேசியிருக்கார் என்று சொன்னால், follow only one thing. Walk in the ways of the Lord. We have 2 options. 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று கர்த்தருடைய வழிகளை மறந்து வாழ்வது,
இன்னொன்று கர்த்தருடைய வழி நடப்பது. இன்னைக்கு லெட்ஸ் சூஸ் டு வாக் இன் த வேஸ் ஆஃப் த லார்ட். த லார்ட் ஹூ லெட் மீ ஃபார் 21 years. நான் இன்னைக்கு நான் ஊழிய ஆரம்பிக்கல, 21 வருஷமாக கர்த்தர் என்னோடு கூட நடந்து வருகிறார். மை டெஸ்டிமனி இஸ் so big, I can write many books. என்னுடைய டெஸ்டிமனியை சொல்றதுக்கு பல புத்தகங்கள் எழுதலாம். பட் God is so faithful. The Lord who led me will lead you. கர்த்தரை நடத்தின தேவன் உங்களையும் நடத்துவார். உங்களையும் உங்கள் சந்ததியையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தலைமுறைகளையும் கர்த்தர் நடத்துவார். ஆபிரகாமை கர்த்தர் நடத்தினார். ஆபிரகாமுக்குள்ளே இருந்த வித்தாகிய ஈசாக்கையும் கர்த்தர் நடத்தினார். ஈசாக்கை நடத்தினதும் அல்லாமல் ஈசாக்குக்குள்ள இருந்த யாக்கோபையும், ஈசாக்குடைய சரீரத்திற்குள்ளாக தான் யாக்கோபு ஒளிந்திருக்கிறார். யாக்கோபு பிறக்கும் பொழுது யாக்கோபோடு கர்த்தர் இருக்கிறார். யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகளோடு கோத்திரம் கர்த்தர் இருக்கிறார். இன்றை வரைக்கும் இஸ்ரவேல் ஜனம் இருக்கிறது. Look back to the history. ஆபிரகாம் ஒருவனா இருக்கும் பொழுது கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாம் 100 வயதுல கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். ஈசாக்கு 40 வயதா இருக்கும்போது திருமணம் ஆகிறது ஈசாக்குக்கு ரெபெக்காலோடு. ரெபெக்காலுக்கும் ஈசாக்கும் பல வருடமா குழந்தை இல்லை. வேதத்தை படிச்சு பாருங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உன்னோட சந்ததியை பெருக பண்ணுவேன். ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபிக்கிறார். ஈசாக்கின் மனைவி மலடியா இருக்கிறாங்க. ரெபெக்காலுக்காக ஈசாக்கு ஜெபித்த பொழுது ரெபெக்காலின் கற்பம் திறக்கப்படுறது. ரெபெக்காலுக்கு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. யாக்கோபோடு கர்த்தர் இருக்கிறார். ஆச்சரியமான காரியம், இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருப்பது நமக்கு ஒரு பிளெஸிங்கான ஒரு விஷயம். லெட்ஸ் ப்ரே. நாம் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரலோக பிதாவை, என் அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், துஷ்ட மனிதர்கள், பலவிதமான பாவ பழக்கங்கள் நண்பர்கள் மூலமாய் வந்தது, பலவிதமான காரியத்தின் நிமித்தம் நெருக்கி போட்டிருக்காங்க. பலவிதமான காரியத்தின் நிமித்தம், பலவிதமான அக்கிரமங்களின் நிமித்தம் மரித்தவர்களா இருந்த எங்களை நீர் உயிர்ப்பித்தீர் ஆண்டவரே. பாவியா இருந்த எங்களை கிறிஸ்துவுடனே கூட நீர் சேர்த்திருப்பதற்காய் நன்றி. உம்முடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பதற்கு எங்களை அழைத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ so much. Lego rase marahando robo seke le ramando el prado seke lira haseke prahile sebelush kanando lobose prahedele shiandele el brados kala ramando rose. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்துவார், இனியும் நடத்துவார். The Lord God who guided these people will guide them always. பாவத்திலே விழுந்ததும் எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளி போடாமல் மறுபடியும் தூக்கி நிறுத்தினீரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார் என்று சொன்னீங்களேப்பா. உம்முடைய பிள்ளைகள், நீர் தெரிந்தெடுத்த உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்களேப்பா. 13 வயதில் எனக்கு தெரிந்தெடுத்தீர். இன்று 21 வருடம் நடத்தி கொண்டு வருகிறீர். இன்றைக்கு புதிதாய் உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த மெசேஜை பார்க்கும் பொழுது, புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது இருதயத்தில் தோன்றவும் இல்லையே. ஆபிரகாம் ஒருவராய் இருக்கும் பொழுது அழைத்து ஆபிரகாமை ஆஸ்வதித்து ஈசாக்கை கொடுத்தீர். ஈசாக்கின் சந்ததி ஆஸ்வதித்து பெருக பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிற இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எத்தனை 1000 வருடங்களாய் முடிந்து விட்டது. But still now you are with the Israelites. You are a God of Israel. புறஜாதியா இருந்த என்னையும் நீர் உம்மோடு சேர்த்து கொண்டதற்காய் நன்றி. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எனக்கும் கொடுத்ததற்காய் நன்றி. என் ஜனங்களுக்கும் கொடுத்ததுக்காய் நன்றி. இந்த மினிஸ்ட்ரிக்குள்ளாக, இந்த ஊழியத்திற்குள்ளாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்காய் நன்றி அப்பா. லார்ட், you have brought them here. It is not by force, it is not coincidence, it is not an accident they are here. They are here because you have brought them.
They are here because you have brought them, Lord. Radha kela maro shanda lire basakara mando pratele pruta hafelita hanto rodosh pradike lish kanando lobo shiele karodosh. Thank you, Lord. We love you, Lord. உம்மை நேசிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். We are going to start the day with you. We are going to start the day with you, Lord, going forward. இந்த தீர்மானத்தை எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எனக்காய் ஜெபிங்க என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கடன் பாரத்திலே இத்தனை 1000 கடன் கொடுக்க வேண்டும், இவ்வளவு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்ப்பீராக. எடுத்த தீர்மானத்திலே உறுதியாக இருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பரமண்டலத்துக்கு நல்ல பிதாவே,